இந்த வீடியோவில் புதிய விடயத்தை படித்தீர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் புதிய இந்த மாதிரி ஒரு வீடியோவை நம்ம எப்படி பண்ணுறதுன்றது தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பனானா கேரக்டரும் ப்ளூபெர்ரி கேரக்டர், இந்த மாதிரி ரெண்டு கேரக்டரை வச்சு நம்ம எப்படி இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஸ்டோரி எக்ஸ்பிளைனர் வீடியோவாக இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு கார்ட்டூன் வீடியோவாக இருக்கலாம், இந்த மாதிரி வீடியோ செஞ்சு வைரலாக்கி எப்படி ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி வீடியோ செய்கிறதுக்கு முதல்ல வந்து என்ன செய்யணும்னா அதுக்கான ப்ராம்ப்டை நம்ம வந்து ரெடி பண்ணணும். ஓகே, இப்போ அதுக்கான ப்ராம்ப்டை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ நீங்கள் ChatGPTக்கு போங்க. ஓகே, விஷயம் ChatGPT. ஓகே, இப்போ நம்ம போகிறது வந்து எங்கே ChatGPTக்கு போகிறோம். ஓகே, இப்போ ChatGPTயில் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் அந்த ப்ராம்ப்ட் எடுக்கிறேன். இதுதான் அந்த ப்ராம்ப்ட். ஓகே, பனானா. ஓகே, இப்போ நான் வந்து இதை அப்படியே எடுத்துக்கிறேன். இதை அப்படியே இந்த ப்ராம்ப்ட் அப்படியே எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, நியூ சாட் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுக்குறேன் ஆக்ட் ஆஸ் அ வேர்ல்ட் பெஸ்ட் ப்ராம்ப்ட் கிரியேட்டர் கொடுத்துட்டு அப்புறம் நான் சொல்கிறேன் here is the prompt. இப்போ நான் வந்து நீங்கள் வந்து இப்போ நான் வந்து போட்டிருக்கிறது வந்து மேங்கோவும் அண்ட் ப்ளூபெர்ரியும் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து வேறு ரெண்டு கேரக்டர் போடலாம். here is a prompt. I need to change the character as character apple and strawberry. சும்மா நீங்கள் போட்டிங்கன்னாவே அது பொட்டோவாது மாறும். ஸ்ட்ராபெரி. ஓகே, அப்போ நான் இதை இங்கே கொடுக்குறேன், பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து மேங்கோ பாய்க்கு பதிலாக கேரக்டர் ஆப்பிள் ஆஸ் அ பாய் கொடுப்போம். ஸ்ட்ராபெரி ஆஸ் கேர்ள். இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். text as it is. அதே ஓகே, இந்த ப்ராம்ப்டை நான் உங்களுக்கு தரேன். நீங்கள் வேணுங்கிற மாதிரி இதுக்கான கேரக்டர்ஸை மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்து இதை ப்ளே பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆப்பிள் பாய்க்கான கேரக்டர் ரெடி ஆகிட்டு வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி பாய்க்கான ப்ராம்ப்ட் ரெடி ஆகி வந்துருச்சு. ஓகே, நம்ம வந்து ப்ராம்ப்டை எந்த மாற்றமும் செய்யலை, அந்த கேரக்டரை தான் மாற்றிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை அப்படியே நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் போகிறேன் எங்கே தெரியுமா, இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன, கூகுள் ஃப்ளோ. ஓகே, நீங்கள் இதில் போய்ட்டு இதில் இன்டர்நெட்டில் போய்ட்டு கூகுள் ஃப்ளோன்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி நீ வந்துடுவீங்க. அதாவது கூகுள் ஃப்ளோன்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஏஐனா உங்களுக்கு இந்த இதை கிளிக் பண்ணால் இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க. இங்கன்னா கிரியேட் வித் கூகுள் ஃப்ளோன்றதை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ரிலேட்டட் இமெயில் அட்ரஸை நீங்கள் கொடுத்துக்கிறங்க. இது ஏற்கனவே கிரியேட் பண்ண கேரக்டர். இப்போ நான் வந்து இதுக்கு புதுசாக போடுற நேரம் இங்கே பாருங்கள், இதுக்கு வந்து ஏற்கனவே நம்ம செஞ்சது. இப்போ இதில் வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் இமேஜை தான் ரெடி பண்ணணும். இதில் 4 இமேஜ் நம்ம ரெடி பண்ணிக்கணும். அப்படின்னா தான் நமக்கு தேவையான பொருத்தமான இமேஜ் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இது கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்துட்டு ஓகே, நான் வந்து இமேஜ்ன்றதை செலக்ட் பண்ணுங்க. இது வந்து ஃபோன் சைஸுக்கு தான் நான் செய்கிறேன், அதனால் இந்த சைஸை வந்து இது கொடுக்குறேன். உங்கள் டெஸ்க்டாப் சைஸுக்கு செய்யணும்னா இந்த ரேஷியோ கொடுக்கலாம், 16:9. இது மொபைலுக்குனா இதை கொடுக்கலாம். ஓகேயா, இப்போ 4ன்னு கொடுத்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்க்குன்னா ரெடி ஆகும். இப்போ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஆப்பிளுக்கு இந்த மாதிரி 4 விஷயம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இதில் பிடிச்சதை நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், அழகழகான 4 கேரக்டர் ரெடி. இது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதே மாதிரி அடுத்த ப்ராம்ப்டையும் போடுவோம். ஸ்ட்ராபெரி கேர்ளுக்கு அதே மாதிரி இதை பார்த்துக்கிறேங்க, சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிறேங்க. ஓகே, இதில் கவனம், இதில் வந்து டக்குன்னு வீடியோன்றதை செலக்ட் பண்ணிடுறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறதுன்னா டக்குன்னு போயிட்டு எதுன்னு பார்க்குறதுன்னு வீடியோ செலக்ட் பண்ணி விட்டுறது. அப்போ அது வீடியோ ஜென்ரேட் ஆகும். ஓகே, வீடியோ ஜென்ரேட் பண்ணால் சரியாக ஜென்ரேட் ஆகாது. நமக்கு அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணி கேட்கணும்.
அது என்ன கேரக்டர்ஸ் நான் வந்து அதே கொடுத்துட்டேன் போல இருக்கு. நான் அதே காப்பி பண்ணிட்டேன்னா நான் இதை காப்பி பண்ணி போடலை நினைக்கிறேன். அதான் அதே வந்துடுச்சு. ஓகே, நான் திரும்ப அதை போட்டு விட்றேன். இப்போ இதில் வந்து உங்களுக்கு தேவையான கேரக்டர்ஸை நம்ம பிக் பண்ணிக்கலாம். அந்த இதில் மாதிரி இப்போ இது வந்து ப்ளூபெரி, இது பனானா நான் கொடுத்தது. அப்போ இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள், இது 2 கேரக்டரையும் வச்சு எப்படி வீடியோ ஒன்று செஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். ஓகே, இதே மாதிரி தான் இங்கே பாருங்கள். இப்போ ஸ்ட்ராபெரி கேர்ளுக்கு இந்த வந்துருச்சு. இது இப்போ ஸ்ட்ராபெரி கேர்ள். இப்போ இதான் ஸ்ட்ராபெரி கேர்ள். இதில் உங்களுக்கு ஒன்று தேவையான விஷயத்தை நான் பிக் பண்ணினா இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இது கடைசியாக இருந்தது. இப்போ தேவையானது நம்ம வந்து முதல்ல நமக்கு தேவையான ஆப்ஜெக்டிவை செலக்ட் பண்ணிக்கிறோம். தேவையான இதை ப்ராம்ப்டை எதுக்கு செட் பண்ணுறப்போ இது நல்லா இருக்குது, எனக்கு இந்த இருக்குது நல்லா பார்த்துக்கிறேங்க. இந்த இமேஜை செலக்ட் பண்ணுறேன், இது நல்லா இருக்குது, இந்த கேரக்டர் எடுக்கிறேன், இதை எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட்டுக்கு. ரெண்டா ஸ்ட்ராபெரி கேர்ளுக்கு எதை எடுப்போம், இது நல்லா இருக்குதுன்னா இதை பார்ப்போம். ஸ்ட்ராபெரி கேர்ளுக்கு இது இந்த இதில் பார்த்துக்கலாம், இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா, 4 இருக்குது. எனக்கு இதில் பிடிச்சிருக்கு எதுனா இது நல்லா இருக்கு. ஏன்னா கடைசி ஏன்னா ஃபர்ஸ்ட் இது, செகண்ட் இது, இது எடுப்போம். அப்போ 2 எடுத்துக்கலாம். எடுத்தோடனே வேற ஒன்றுமே இல்லை. இப்போ எனக்கு வந்து இதில் செய்யலாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை எங்களுக்கு வந்து கேட்கணும். இதை வந்து நம்ம என்ன I need to create the video for 5 seconds above prompt. Give me the video prompt. சொல்லிட்டு include this text, this dialogue. சொல்லிட்டு இங்க நான் வந்து ஆப்பிள் பாய் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து தமிழில் ஏதாவது வாய்ஸ் ஒன்று ஏதாவது இருந்தால் ரெடி பண்ணிக்கிறீங்க. இப்போ நான் வந்து நீங்கள் வந்து தமிழ் guru.netக்கு போயிட்டு நீங்கள் அதில் வந்து ஸ்டார்ட் நவுன்றதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா அது டைப் ஆகும். அப்போ நான் பேசினது தான் இது. இந்த வீடியோவில் இந்த வார்த்தை படுத்தீர்கள் என்றால்ன்றதை அப்படி காப்பி பண்ணிக்கிறேன். சரியான கொடுப்பேன். ஏன்னா நம்ம ஏஐக்கு புரிகிற மாதிரி கொடுக்கணும். அப்படின்னா தான் சரியாக அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி டபுள் ப்ரொடெக்ஷன் மார்க்கில் கொடுக்கும். அடுத்தது ஸ்ட்ராபெரி கேர்ளுக்கு கொடுத்துட்டு இந்த டபுள் ப்ரொடெக்ஷன் மார்க்குள்ள இதை கொண்டு போய்க்கணும். ஏன்னா சரியாக நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணால் தான் அது வந்து சரியாக அந்த ஏஐக்கு புரியும் நீங்கள் என்னென்ன கொடுக்குறீங்கன்னு. ஓகே, இந்த டயலாக் நீங்கள் சும்மா வந்து ஜென்ரேட் பண்ணால் அதுக்கு ஏஐக்கு தெரியாது நீங்கள் என்னத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் திட்ட தெளிவாக இதுக்கு சொல்லணும். இப்போ இது என்ன சொல்லியிருக்கேன், ஐ நீட் யூ டு கிரியேட் த வீடியோ ஃபார் 5 seconds above prompt, above text prompt. டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட்டுக்கு வீடியோ கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். கிவ் மீ த வீடியோ ப்ராம்ப்ட், இன்க்ளூட் திஸ் டயலாக். ஓகே, இப்படி கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை இப்படி கொடுக்குதா உங்களுக்கு பாருங்கள். நம்மளுக்கு அழகாக அங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது ஒரு டயலாக். இந்த ஆப்பிள் பாய் பேசுகிறேன். இப்போ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். இதை அப்படியே வேணால் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இதை கொண்டு போகிறேன் எங்கள் கூகுள் ஃப்ளோ போயிட்டு இந்த டைமில் வந்து வீடியோன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு 6 minutes செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ தான் நான் கேட்குறேன். 2 வீடியோவில் ஒரு வீடியோ, 4 வீடியோ போடாதீங்க, உங்களுக்கு கிரெடிட்ஸ் குறைஞ்சிடும். ஓகே, ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணி ஏன்னா நல்லாவே வரும், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, நல்லாவே வீடியோ வரும். ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராம்ப்டை நீங்கள் கொடுங்க. இந்த கேரக்டரும் செலக்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள். இந்த செலக்ட் ஆகிருக்கு, இந்த செலக்ட் ஆகிருக்கா செலக்ட் பண்ணி கொடுக்கணும். ஓகே, ஏன்னா இந்த கேரக்டரை மையமாக வச்சு தான் அந்த வீடியோ கிரியேட் ஆகும். ஓகே, இப்போ நான் இது பண்ணோம்னா வீடியோ கிரியேட் ஆகும். ஏன்னா சிலவங்க வந்து இந்த கேரக்டரை செலக்ட் பண்ணுறது இல்லை, செலக்ட் பண்ணாட்டி அந்த வீடியோ வந்து ஒரு டிஃபால்ட் கேரக்டரை எடுத்துகிட்டு அதையே கிரியேட் ஆகும். அப்போ அந்த கேரக்டரை எனக்கு ப்ளஸ் சிம்பிள் அடித்து அந்த கேரக்டர் நீங்கள் செலக்ட் பண்ணால் தான் சரியான கேரக்டர் செலக்ட் ஆகி உங்களுக்கு வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணி காட்டும். ஓகே, இது ரொம்ப முக்கியமான விஷயம்.
இப்போ ஜென்ரேட் ஆகிருக்கு. ஜென்ரேட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ பார்ப்போம். இந்த வீடியோ இந்த வீடியோவில் புதிய விடயத்தை படித்தீர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரெடி ஆயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி நம்மளான வீடியோவை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோன்னு இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இல்லை சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டை தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.